வேட்டையன் திரைப்படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இப்போ ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்க பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது. இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம ரஜினியோடு சேர்ந்து இந்திய நடிகர்களான ஷௌபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் எல்சியூவில் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு லோகேஷ் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு நம்ம லோகேஷ். ரஜினிகாந்துமே பார்த்திங்கன்னா கூலி படத்துடைய ஷெடியூலை முடிச்சுட்டு இப்போ ஜெயிலர் படத்தில் இணைஞ்சிருக்காரு. இந்த ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகம் கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடியில் 2ஆம் கட்ட ஷூட்டிங் போய்கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து தலைவர் 173 படத்துக்கான கதைகளை டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காரு நம்ம ரஜினிகாந்த். தலைவர் 173 படம், இந்த படம் தான் யார் எடுக்க போகிறாங்கன்றது இப்போ மாபெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கு. ஒரு பக்கம் வினோத், இன்னொரு பக்கம் வீரதீர சூரன் டைரக்டர் SU அருண்குமார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் தான் நடிக்க போகிறார் என்ற தகவல்கள் இப்போ பரவிட்டு வருது. கார்த்திக் சுப்புராஜ் கடைசியாக சூர்யாவை வச்சு ரெட்ரோ படத்தை எடுத்திருந்தார். ரெட்ரோ படம் பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படம், மீண்டும் ஒரு கம்பேக்கை கொடுத்தது. ஏற்கனவே நம்ம ரஜினியை வச்சு பேட்ட படத்தை எடுத்திருந்தார் கார்த்திக் சுப்புராஜ். இப்போ மீண்டும் இவங்களோட காம்போ இணைய போகுது. ரஜினிக்காக ஒரு கதை எழுதி சொல்லியிருக்காராம் நம்ம கார்த்திக் சுப்புராஜ். ரஜினிக்கும் பிரித்து போகவே அதை டெவலப் பண்ணுங்கள், கூடிய விரைவில் இந்த படத்தில் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். ஏற்கனவே ரெட்ரோ படத்தையே ரஜினிக்காக தான் எழுதப்பட்டது என சொல்லப்பட்டது. ஆனால் கடைசியில் அதில் சூர்யா நடித்தார். ஒரு பக்கம் ரஜினி கதைகளை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரே கண்டி, அவர் கதைகளை எடுக்கிறதே கிடையாது, அந்த டைரக்டர் திருப்பி கூப்பிடுறதே கிடையாது என ப்ளூ சட்டை மாறன் ரஜினி மீது குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரஜினி தான் முற்றுப்புள்ளி வச்சாகணும். தொடர்ந்து அடுத்தடுத்த இளம் இயக்குநர்கள்கிட்ட கதை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு நம்ம ரஜினிகாந்த். யாரோட இயக்கத்தில் தான் ரஜினி நடிப்பார், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.